முதலமைச்சர் விஜய் இன்னைக்கு சட்டசபையில ஃப்ளோர் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் பல குற்றச்சாட்டுகளை தாவேகா கட்சி மேல வச்சிருந்தாரு. இப்போ அதுக்கு பதிலடியா தளபதி விஜய் தன்னுடைய எக்ஸ் பேஜ்ல அதுக்கு பதிலடி தெரிவிச்சிருக்காரு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய் குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தளபதி விஜய் இன்னைக்கு சட்டசபையில ஃப்ளோர் டெஸ்ட்ல தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்காரு. இந்த ஃப்ளோர் டெஸ்ட் நடந்துட்டு இருக்க சமயத்துல எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் தாவேகா கட்சி மேல பல்வேறு விமர்சனங்களை வச்சிருந்தாரு. முதலாவதா அதிமுக எம்எல்ஏவோட வீட்டுக்கு சோஃபா போன பிறகு பின்னர் கொஞ்ச நேரம் கழிச்சு விஜய் அவர்களும் வந்து போயிருக்கிறாங்க. இத புஷ்பா படத்தோட ரெஃபரன்ஸா வச்சு தாவேகாவோட அரசாங்கம் புஷ்பா அரசாங்கம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. அதே போல மொத்தமா கிட்டத்தட்ட 4 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. அதுல மொத்தமா 1.74 கோடி வாக்காளர்கள் மட்டும்தான் உங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. அங்கேயே தெரிஞ்சு போச்சு உங்களுடைய கட்சிக்கு பெரும்பாலான மக்கள் ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு வச்சாரு. மேலும் பல குற்றச்சாட்டுகளை உதயநிதி ஸ்டாலின் வச்சிருந்தாரு. ஆனா அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற மாதிரி இப்போ தளபதி விஜய் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல அவருடைய பதிலடியை தெரிவிச்சிருக்கிறாரு. அதுல தளபதி விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் மனசுல ஆழமா புகழ் பெற்று இருக்கிற தாவேகா அரசாங்கத்தை திமுக புஷ்பா அரசாங்கம்னு சொல்லி ஏளனப்படுத்துறது ரொம்பவே வன்மையா கண்டிக்கத்தக்கது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதே போல நடந்து முடிஞ்ச இந்த தேர்தலில் தாவேகா கட்சி கிட்டத்தட்ட 35% ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கு. ஆனா திமுக தனிச்சு பார்த்தீங்கன்னா வெறும் 24% ஓட்டு தான் வந்து வாங்கியிருக்கு. அங்கேயே தெரிஞ்சு போச்சு எந்த கட்சியை மக்கள் நிராகரிச்சிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மக்களால் புறக்கணிக்கப்பட்டவங்க நம்மளை எப்படி வேணாலும் பேசிட்டு போகட்டும், நாம ஆர்ப்பாட்டம் இல்லாம அமைதியா நாம சாதிச்சு காட்டுவோம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய ட்வீட்டை நிறைவு பண்ணியிருக்கிறாரு. தளபதி விஜய் உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுத்த இந்த ஒரு பதிலடியை நீங்க எப்படி பாக்குறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.